சில பேர் ஏன் இப்படி நடந்துக்கறாங்கன்னு நீங்க எப்போவாவது குழம்பி போயிருக்கீங்களா? இல்ல சில சமயம் நீங்களே ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு புரியாம, அச்சச்சோ நான் ஏன் இவ்ளோ உணர்ச்சி வசப்பட்டேன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நாம எல்லாரும் இந்த மாதிரி உணர்ந்திருப்போம். இதுக்கான பதில தேடிதான் ராபர்ட் கிரீன் மனித இயல்பின் விதிகள்ங்கிற இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றார்னா, நாம நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை முழுசா நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. நமக்கே தெரியாத சில ரொம்ப சக்தி வாய்ந்த உள்நுணர்வுகள் தான் நம்மள பின்னால இருந்து இயக்குது. சரி, இந்த புத்தகத்தோட மையக் கருத்தே இதுதான். நமக்குள்ள 2 குணங்கள் இருக்கு. ஒன்னு தாழ்ந்த குணம், இன்னொன்னு உயர்ந்த குணம். தாழ்ந்த குணம்னா என்ன? நம்ம உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி சின்ன சின்ன லாபங்களுக்காக யோசிக்காம செயல்படுறது. ஆனா உயர்ந்த குணம் அப்படி இல்ல. அது ரொம்ப நிதானமானது, பரந்த பார்வையோட மத்தவங்க மேல இரக்கத்தோட இருக்கிறது. இந்த விதிகளை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்மளோட உயர்ந்த குணத்தை வெளிக்கொண்டு வர்றதுன்னு பாக்குறது தான் இந்த ஆய்வோட நோக்கமே. வாங்க இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மன ரீதியான கருவி பெட்டிய, ஒரு மென்டல் டூல் கிட்ட உருவாக்க போறோம். அதுல இருக்க போற முதல் சில கருவிகளை இப்பவே பார்க்கலாம். நம்ம டூல் கிட்ல நாம சேர்க்க போற முதல் கருவி நம்மளோட பகுத்தறிவற்ற தன்மைய பத்தி புரிஞ்சுக்க உதவும். சொல்லப்போனா நம்மளை இயக்குறதே ஒரு உணர்ச்சி யந்திரம்தான். இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விதி. நாம எல்லாரும் நம்மள ரொம்ப பகுத்தறிவாதிகள்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் பின்னாடியும் நம்ம உணர்ச்சிகள் தான் ரகசியமா ஒளிஞ்சிருக்கு. முடிவை எடுத்ததுக்கு அப்புறமா தான் அதுக்கு நாம தர்க்க ரீதியான காரணங்களை அடுக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு ஒரு வரலாற்று உதாரணம் சொல்றேன் கேளுங்க. பழங்கால ஏதென்ஸ்ல பெரிக்லீஸ்னு ஒரு தலைவர் இருந்தார். அவர் கவனிச்ச வரைக்கும் அங்கிருந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் தங்கள பெரிய அறிவாளிகள்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனா நிஜத்துல அவங்களோட முடிவுகளுக்கு பின்னாடி இருந்தது பயம், பதவியாசை, அப்புறம் போட்டி மனப்பான்மை, வெறும் உணர்ச்சிகள் தான். இதோட விளைவு ஏதென்ஸ் தேவையில்லாத போர்கள்ல சிக்கி கடைசில சுய அழிவை நோக்கி போச்சு. இந்த இடத்துல உறுதிச்சாப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இது ரொம்பவே ஆபத்தானது. ஒரு தலைவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு முழு நம்பிக்கையோட ஒரு தப்பான கருத்தை சொல்லும்போது கூட நாம அதை உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சுடுவோம். ஏன்னா நமக்கு குழப்பமான சூழல் பிடிக்காது. ஒருத்தர் உறுதியா பேசும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைக்குது. இந்த மனநிலையத்தான் சர்வாதிகாரிகள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ நம்ம டூல் கிட்ல 2வது கருவியா பார்க்கலாம். இது ஒரு கண்ணாடி மாதிரி. தற்காதல், அதாவது நார்சிசம் பத்தின விதிய புரிஞ்சுக்க நமக்கு இது உதவும். நார்சிசம்ங்கிற வார்த்தைய கேட்ட உடனே நமக்கு ஏதோ பெரிய மனநோயின்னு தோணும். ஆனா அப்படி இல்ல. இது ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி. ஒரு முனையில ஆரோக்கியமான சுய அன்பு இருக்கு, அது நமக்கு கண்டிப்பா தேவை. இன்னொரு முனையில ரொம்ப ஆழமான சுயநலமான ஒரு குணம் இருக்கு. நாம எல்லாருமே இந்த ஸ்பெக்ட்ரம்ல எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கோம். இத விளக்க 2 அருமையான உதாரணங்கள் இருக்கு. ஒரு பக்கம் ஹோவர்ட் ஹியூஸ், பெரிய கோடீஸ்வரர், ஆனா யாரையுமே நம்ப மாட்டார், எல்லாரையும் சந்தேகப்பட்டார், சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட தலையிட்டு பெரிய குழப்பத்தை உண்டாக்கினார். இன்னொரு பக்கம் எர்னஸ்ட் ஷாக்கில்டன், இவர் ஒரு ஆராய்ச்சியாளர். அண்டார்டிகால தன் குழுவோட மாட்டிக்கிட்டப்போ அவர் ஒவ்வொருத்தரோட மனநிலையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாயிருந்து ஒருத்தர் கூட சாகாம எல்லாரையும் பத்திரமா மீட்டு வந்தாரு. சரி, நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த மாதிரி ஆழமான தற்காதல் இருக்கிறவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபம். அவங்களால விமர்சனத்தை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாது. நீங்க என்ன பேச ஆரம்பிச்சாலும் பேச்ச திருப்பி திருப்பி அவங்கள பத்தியே கொண்டு வந்துருவாங்க. மத்தவங்களோட கஷ்டத்துக்கு உண்மையான பச்சாதாபம் காட்ட மாட்டாங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு, பச்சாதாபம், அதாவது எம்பதி. ஷாக்லெட்டன் செஞ்ச மாதிரி அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிக்க ஆரம்பிக்கிறது தான் தற்காதலுங்கிற அந்த இருட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரே வழி. அடுத்ததா நம்ம கருவி பெட்டையில சேர்க்க போற 3வது கருவி ஒரு முகமூடி. இது நாம எல்லோரும் எப்படி ஒவ்வொரு பாத்திரத்துல நடிக்கிறோங்கிற விதிய புரிஞ்சுக்க உதவும். யோசிச்சு பாருங்க, நாம எல்லாருமே இந்த சமூகத்துல ஒரு முகமூடிய போட்டுக்கிட்டு தான் சுத்துறோம். ஆனா ஒருத்தரோட உண்மையான குணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்களோட நிழல் குணத்தை கவனிக்கணும். அது என்ன நிழல் குணம்? நாம சின்ன வயசுல இருந்தே நமக்குள்ள அடக்கி வச்ச ஆசைகள், கோபங்கள், இன்செக்யூரிட்டிஸ், இது எல்லாத்தோட கலவை தான் அது. மன அழுத்தம் வரும்போதோ அதிகாரம் கிடைக்கும் போதோ இது டக்குன்னு வெளியே வரும். இதுக்கு அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் தான் ஒரு சரியான உதாரணம். பொதுவெளியில நிக்சன் தன்னை ஒரு இரும்பு மனிதரா, உணர்ச்சிகளையே காட்டாத ஒரு பகுத்தறிவாதியா காட்டிக்கிட்டார். இதுதான் உலகத்துக்காக அவர் போட்ட முகமூடி. ஆனா வாட்டர்கேட் ஊழல் சமயத்துல வெளியான அவரோட ரகசிய டேப் பதிவுகள் அவரோட நிழல் குணத்தை அம்பலப்படுத்திருச்சு. அதுல அவர் பயங்கர சந்தேகத்தோட, பழிவாங்கிற எண்ணத்தோட, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுற ஒருத்தரா இருந்தார். அந்த நிழல் குணம்தான் அவரோட மொத்த அரசியல் வாழ்க்கையையும் அழிச்சுது. அப்போ இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன? ஒருத்தரை புரிஞ்சுக்க
அவங்க காட்டுற முகத்தை மட்டும் பார்க்காதீங்க, அவங்க செயல்கள்ல இருக்கிற முரண்பாடுகளை கவனிங்க. உதாரணத்துக்கு, ஒருத்தர் ஓவரா தன்னம்பிக்கை காட்டுறாருன்னா அதுக்குள்ள ஒருவேளை ஆழமான பாதுகாப்பின்மை உணர்வு மறைஞ்சிருக்கலாம். இந்த முரண்பாடுகள் தான் உண்மைய வெளிச்சம் போட்டு காட்டும். சரி, இப்போ நம்ம கருவி பெட்டியில கடைசி கருவியை சேர்க்கலாம். இது ஒரு தொலைநோக்கி மாதிரி. நம்மளோட குறுகிய மனப்பான்மையின் விதியை புரிஞ்சுக்க இது உதவும். நம்ம மனுஷங்களோட ஒரு பெரிய பலவீனம் என்னன்னா, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். உடனடி தீர்வு, உடனடி லாபம்னு யோசிச்சு நீண்ட காலத்துல என்ன விளைவுகள் வரும்னு யோசிக்கவே மாட்டோம். உதாரணத்துக்கு, சவுத் சி கம்பெனி பங்குச்சந்தை குமிழி மாதிரி தான். எல்லாரும் உடனடி பணக்காரராகணும்னு ஆசைப்பட்டு பெரிய நஷ்டத்துல மாட்டிக்கிட்டாங்க. இந்த குறுகிய கால சிந்தனை நம்மள 4 விதமான பொறிகள்ல சிக்க வைக்கும். பொறி, எதிர்பாராத விளைவுகள். அதாவது, ஒரு பிரச்சனைய சரி பண்ண போய் அதைவிட பெரிய பிரச்சனைய உருவாக்குறது. 2வது, தந்திரோபாய நரகம். சின்ன சின்ன சண்டைகள்ல ஜெயிச்சுட்டு மொத்தமா ஒரு உறவையே இழந்து நிக்கிறது. 3வது, தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்கள்ல மூழ்கி நம்மளோட பெரிய இலக்குகளை மறந்துடுறது. கடைசி பொறி, ஒரு சின்ன தோல்விய கூட உலகமே முடிஞ்சு போன மாதிரி பாக்குறது. இதுக்கு என்னதான் தீர்வு? ஒரு ஹெலிகாப்டர் பார்வைய நம்ம வளர்த்துக்கணும். அதாவது, ஒரு பிரச்சனைக்குள்ள மூழ்காம கொஞ்சம் மேல இருந்து ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து பாக்குற மாதிரி பெரிய சித்திரத்தை பார்க்கணும். நம்மளோட நீண்ட கால இலக்கு என்னன்னு யோசிக்கணும். சில சமயம் அவசரப்பட்டு எதையாவது செய்யறதை விட பொறுமையா காத்திருக்கிறது தான் சிறந்த முடிவா இருக்கும். அப்போ இந்த விதிகளை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம்? நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இது மத்தவங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு கருவி இல்ல. இது முதல்ல நம்மள நாமளே ஆளுமை செய்யறதுக்கான ஒரு கலை. இதன் மூலமா நாம ஒரு சிறந்த, பகுத்தறிவுள்ள, பச்சாதாபம் கொண்ட மனிதரா மாற முடியும். இதோ உங்களுக்கான முழுமையான கருவிப்பெட்டி தயார். உங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க ஒரு இயந்திரம், தற்காதல அடையாளம் காண ஒரு கண்ணாடி, நிழல் குணத்தை ஏத்துக்க ஒரு முகமூடி, அப்புறம் குறுகிய மனப்பான்மைய கடந்து போக ஒரு தொலைநோக்கி. இந்த 4 கருவிகளும் உங்களை நீங்களே ஆளுமை செய்யறதுக்கு ரொம்ப உதவும். சரி, இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம இன்னைக்கு பேசின இந்த 4 விதிகள்ல உங்க வாழ்க்கையிலயோ இல்ல நீங்க வேலை பார்க்கற இடத்துலயோ எந்த விதி ரொம்ப தெளிவா தெரியுது? அந்த விதியோட எதிர்மறை தாக்கத்தை குறைக்க நீங்க எடுத்து வைக்க போற அந்த முதல் சின்ன அடி என்னவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.